ஒருத்தங்களுக்கு கெட்டது பண்ண போய் அந்த விஷயமே நமக்கு திரும்பி நடந்துச்சுன்னா அது பேரை தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் சில பேருக்கு இந்த கர்மானால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி நல்ல விஷயம் கெட்ட விஷயம்லாம் கர்மானால நடந்திருக்குள்ள அது மாதிரியான இன்சிடென்ட்ஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஸ்ரீஹரி அண்ட் வெல்கம் டு மை சேனல். 2016 வருஷம் ஆஸ்திரேலியாவில் நைட் நேரத்தில் ஒரு திருடன் பெட்ரோலை திருடலான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராவையும் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு ஒரு வேனை பார்த்து போயிருக்கான். நம்ம ஊரில் எப்படி டேங்க்லேருந்து பெட்ரோல் எடுக்கணும்னா பைப்பை போட்டு உரிவோம், அதே மாதிரி இவனுமே டேங்கோட மூடியை ஓப்பன் பண்ணி பைப்பை போட்டு உரிய ஆரம்பிச்சிருக்கான். உரியும் போது என்னமோ நம்ம நாக்கில் மாட்டியிருக்கு. அவன் பெட்ரோல் உரியதுக்கு பதிலாக மனுஷங்களோட கக்கா உறிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் போய் பெட்ரோல் திருடலான்னு போனால அந்த டேங்க் ஒரு ட்ராவல் வேன், அந்த வேனுக்குள்ளேயே டாய்லெட் இருக்கும், அந்த டாய்லெட்டுக்கான செப்டிக் டேங்க்கும் இருக்கும். இவன் பெட்ரோல் டேங்கை திறக்கிறதுக்கு பதிலாக அந்த டாய்லெட்டோட செப்டிக் டேங்கை திறந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருந்திருக்கான். நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது கக்கா? வாயில் ஆய் மாட்டினோன்னே அந்த இடத்துல அதை துப்பிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். காலையில் வேன் ஓனர் வந்து பார்க்கும்போது அந்த வேனோட செப்டிக் டேங்க் திறந்துருக்கு. இது இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக நிறைய விஷயங்களாக சதறி இருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்குன்றதை அவர் கெஸ் பண்ணுறாரு. அவர் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. ஸோ டாக்டர் மிஷேல் ஷானன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்து அவரோட கார் இடிச்சிருது. இடிச்சதால அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவரோட காலுமே அந்த காருக்குள்ளேயே மாட்டிக்குது. ஒரு வண்டி வந்து இவரோட கார் இடிச்சதால இவரோட இன்ஜின் பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் பேராமெடிக்ஸ் டீம் கரெக்டாக வந்து அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. கிறிஸ் ஸ்ட்ரோக்கின் பேராமெடிக்ஸ் டீமில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அவரை காப்பாற்றிருக்காரு. சரி, நம்ம யாரை தான் காப்பாற்றுறோம்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது தான் அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. மிஷேல் ஷானன் தான் என்னோட அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கிறிஸ் ஸ்ட்ரோக்கியை டெலிவரி பண்ணி வெளியே எடுத்ததே இவர் தான். கிறிஸ் ஸ்ட்ரோக்கி ஒரு ப்ரீமெச்சர் பேபி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த டேட்டில் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஒரு டேட் குறித்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டேட்டுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிறிஸ் ஸ்ட்ரோக்கி பிறந்துடுறாரு. அவர் பிறக்கும் போதுமே வெறும் 1.5 கிலோ தான் இருந்திருக்காரு. பிறக்கும் போதே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. இவரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம்னு இருக்கும்போது தான் டாக்டர் மிஷேல் ஷானன் வந்து இவரை காப்பாற்றிருக்காரு. முன்னாடி அவர் அவனை காப்பாற்றினால தான் இப்போ இவன் அவரை காப்பாற்றிருக்கான். முன்னாடி அவர் இவனை காப்பாற்றலனா இப்போ இவன் அவரை காப்பாற்றிருக்க மாட்டான். இந்தோனேஷியாவில் இருக்க சுமத்ரா ஐலாண்டில் இருக்கிற முகில்ஸ் பின் முகமது அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரிக்டான லா எழுதுறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த லா என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தங்க அவங்க ஒய்ஃபை தவிர வேறு யாராவதோட ஒய்ஃப் கூட தப்பாக இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள சாட்டையால் பப்ளிக்கில் வச்சு அடிக்கணும்னு சொல்லி ஒரு லாவை பாஸ் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்த லாவை பாஸ் பண்ண இவரே இன்னொருத்த ஒய்ஃப் கூட தப்பாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் கூட அந்த பொண்ணையும் பப்ளிக்கில் கூட்டிகிட்டு வந்து வச்சு இவருக்கு 28 சவுக்கடியும் அந்த பொண்ணுக்கு 23 சவுக்கடியும் கொடுக்குறாங்க. லா எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கலாம். ரெண்டாயிரத்தி 13 வருஷம் பிப்ரவரி மாதம் பில்லி ரே ஹாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் யூஎஸ்ஏல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போன சாரான்றவங்க இவங்களை பார்த்து பாவப்பட்டு இவங்களோட தட்டில் காசு போலான்னு வந்திருக்காங்க. காசோட சேர்ந்து தெரியாதனமாக அவங்க கையில் இந்த ரிங்குமே அந்த தட்டுக்குள்ளே விழுந்துருது. பில்லி அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போய் விற்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த கடைக்காரனுமே இந்த ரிங்குக்காக உங்களுக்கு $4000 நாங்கள் தரோன்னு சொல்லி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பில்லி என்ன நினச்சாருன்னு தெரில, அந்த ரிங்கை வைக்காமல் அவங்க வந்து கேட்டால் திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. சாராவுமே அவங்க கையில் மோதிரத்தை காணோன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்பவே ப்ரிஷியஸான ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன அது ஒரு ரிங்கு தானே, இந்தாங்க உங்களோட ரிங் அப்படின்னு நேர்மையாக அந்த ரிங்கை திருப்பி கொடுத்துருக்காரு. சரி, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கானே, இவனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சாராவும் அவங்களோட ஹஸ்பண்டும் நடந்த கதையெல்லாம் சொல்லி ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அந்த கதை நிறையா பேர்த்துக்கு பிடிச்சி போய் அதிகமான காசை இவருக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட $1,90,000 மேலே. சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிட்டான்ல. ரெண்டாயிரத்தி 19 வருஷம் பிரேசிலில் ஒரு பாஸ்டர் அவரோட கார் எடுக்கலான்னு அந்த காருக்குள்ளே போய் உட்கார்றாரு. இதை பார்த்த சில திருடங்க அந்த கார் எப்படியாச்சும் திருடியே ஆகணும்னு அந்த காரை சுற்று போடுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அந்த பாஸ்டர் கிட்ட கன்னை காமிச்சு கீழே இறங்குன்னு சொல்லவே ஒரு திருடன் அவன் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுகிறான். அந்த திருடிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடறான். இதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் கடவுள் நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும்ல. காரில் இருந்து இறங்கடா. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே.
1983 அப்போ ஹென்றி என்ற ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிடுறாரு. மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஹென்ரினால தான் இறந்து போச்சுன்னு அவங்க அண்ணாக்கு தெரிய வந்து எப்படியாவது ஹென்றி ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக ஒரு கன் எடுத்துகிட்டு போய் ஹென்றி முன்னாடி நீட்டி ஹென்ரியை ஷூட் பண்ணுறாரு. ஹென்றி இறந்துட்டான்னு நினச்சி அந்த கன்னை அவரோட கழுத்திலே வச்சு தனக்கு தானே சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த புல்லட் ஹென்ரியோட முகத்தில் உரசிட்டு போய் பின்னாடி இருக்க மரத்தில் மாட்டிக்குது. ஹென்ரிக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அவங்க அண்ணன் ஹென்றி இறந்துட்டான்னு நினச்சி தனக்கு தானே சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஹென்றி தப்பிச்சிட்டான். இது நடந்து 37 வருஷத்துக்கு அப்புறமா அங்கே இருக்க மரத்தை வெட்டணும்னு சொல்லி டிஎன்டி பாம்பெல்லாம் இருக்கும்ல, அந்த பாம்பு எடுத்துகிட்டு போய் அந்த மரத்தில் செட் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறான். ஆனால் பாம்பு வெடிக்கும்போது ஹென்றி இறந்து போயிடுறான். பாம்புனாலையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாம்பு வெடிக்கும்போது அந்த மரத்தில் ஒரு புல்லட் மாடிச்சில் அவங்க அண்ணா சுட்டார்ல, அந்த புல்லட் பாம்பு வெடிச்ச அந்த ஃபோர்ஸில் திரும்பி ஹென்றி மேலே ஏற்பட்டு ஹென்றி இறந்து போயிடுறான். 37 வருஷத்துக்கு முன்னாடி ஹென்ரியை சுடணுன்றதுக்காக சுட்ட புல்லட் 37 வருஷத்துக்கு அப்புறமா ஹென்றி மேலே பட்டு ஹென்றி இறந்து போயிருக்கான். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. இது விளாட்றதுக்கும் நல்லா இருக்கு. இழுத்துட்டு இது மாதிரி கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது மாதிரியான வீடியோஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் பார்ட் கூட மேக் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.